விஜய் அரசியலுக்கு வந்த மறு நிமிஷமாக திமுகவை தள்ளணுன்றது தான் அரசியலாக இருக்குது. அதை தாண்டி அவரிடம் வேறு அரசியல். அதுதான் நான் சொல்கிறேன், விஜய்க்கு தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது தான் பிரதானமாக இருக்குது. அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவாக நமக்கு தெரியுது. இது அவர் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறார். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அவரை பெரியாளாக்குற வேலையை திமுக செய்துகிட்டு என்னென்னா இப்படி போன்ற கெடுபிடிகளை விதிப்பது. வந்துட்டு போகட்டும், அவருக்கு உரிமை இருக்குதானே, அரசியல் சட்ட உரிமை இருக்குதானே. அவர் வந்தால் மக்கள் கூடுவார்கள் என்பதுனாக்கா நீங்கள் வரக்கூடாதா? அப்போ மக்களை ஆகர்ஷிக்கக்கூடிய, மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவன் கூடாதா தமிழ்நாட்டில்? அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு தமிழக அரசால் பாதுகாப்பு தர இயலாதா? அப்போ ஸ்டாலினோ உதயநிதியோ மக்களால் கவரப்பட்ட தலைவர்கள் இல்லை, மக்களை ஈர்க்கும் தலைவர்கள் இல்லை என்று திமுக சொல்லிக் கொள்ளுகிறதா? அப்படிப்பட்ட கேள்வி தான் எழுது நமக்கெல்லாம். இது ஒரு அசிங்கமான அரசியல்.